தானே போடுமா விஜய்? அந்த அம்மா போடவும் தானே சொல்லுது. அது சொல்ல அடி வாங்குறது யாரு போட்டுட்டு வந்து? எதுக்கு எதுக்கு அடிக்கிறாங்க? எதுக்கு அடிக்கிறாங்க? அடிப்பாங்க. நானா வெளுத்து விட்றேன் ஆளு ஆட்டி. அவங்க ஊரே விஜய்க்கு தான் போட்டாங்க அந்த அம்மா சொல்லுது. புருஷன் எதுக்கு போடுவாரு காட்டிங்களா? புருஷன் எதுக்கு போடுவாரு காட்டுக்கணும். ரெண்டு பேரும் போடாது ஏங்க இங்க பாருங்க. இப்போ 10 பேர் இருக்கோம்னா 7 பேர் ஓட்டு போட்டாகணும் ஜெயிக்கிறதுக்கு. கழுவூரில் உள்ள ஒரு பொம்பளை போட்டால் குளித்தலை தொகுதியில் ஜெயிச்சிருவாங்களா? இப்போ இங்கே இருக்க எத்தனை பேர் டிவிக்கு எது போடுற ஆளுங்க சொல்லு. நீ எதுக்கு ஆஞ்சா அவர் சொல்ல மாட்டார். இங்கே எத்தனை பேர் விஜய்க்கு போடுற? நீ உன்னையே கேட்கல. நான் நீ வேட்பாளர் அது உன்னையே கேட்கல. மித்த ஆறு எத்தனை பேர் விஜய்க்கு போடுறவங்க இருக்காங்க? போட மாட்டாரு. நீ போடுவே எங்களுக்கு தெரியாது. ராமத்துக்கு போதும் விஜய் போட போறியா? வேட்பாளர் நிற்க மாட்டானே. அப்படி சொல்லி பழகு. வேட்பாளர் குளுத்தல்ல நிற்க மாட்டாங்க. அவன் 2000 கொடு 5000 ஓட்டுக்கு விஜய் எவ்வளவு கொடுப்பாரு சொல்லும் போது? காசு காண்டி நம்மளுக்கு நன்மை செஞ்சா இந்த அங்கே வரப்போறது இல்லை. அது ஏன் மூச்சை பிடிச்சி பேசிட்டு ஓட்டுக்கு 5000 யார் நின்னாலும் விஜய் கட்சியில் 5000 கொடுப்பாங்களா? கொடுக்காட்டி இதெல்லாம் பேச்சாது. நான் கொடுப்பாங்கன்னு சொல்றேன். கொடுப்பாங்கன்னு எதை வச்சு கொடுக்காட்டி என்ன பண்ண போறீங்க? 1 ரூபா கொடுக்க மாட்டாங்க விஜய் கட்சியில். பணம் கொடுக்காம ஓட்டு போட்டா போடுங்க போராடி போங்கன்றாங்க. திமுக அண்ணா திமுக காசு 2 பேரும் மட்டும்தான். அங்க சீமானு வேட்டியை தூக்கி காட்டுவாரு போனீங்கன்னா காசு கேட்க போனா. எடப்பாடி மோடி ரெட்டையில கூட்டம் அதே பேசுறேன். எடப்பாடி பேசாத. ரெட்டையில சூரிய 2 தான் காசு. மோடி மோடி அது ரெட்டையில பாத்துங்க. மோடியை பத்தி பேசாத. காசு அங்கே எங்கேயோ போய் சேர்ந்தேன். கொடுக்கறது ரெட்டையில கொடுப்பாங்க. மோடியெல்லாம் காசு கொடுத்துருமா? கொடுக்க அவங்க கட்சியை கொடுத்துருவாங்க. எடப்பாடிக்கிட்ட மொத்த பணத்தையும் கொடுத்துருவாங்க. அவரு இங்கே இருந்து கொடுப்பாரு. நான் வரலேன். நியாயம் பேச மாட்டேன். நீ நானும் நியாயம் பேச மாட்டேன். நான் வரல. அப்புறம் யார நான் பேச மாட்டேன். நான் அரசியல் பேச வந்திருக்கேன். அப்புறம் பேச வேணாம்னா அது எதுக்கு வேட்டி கட்டிக்கிறாளே நம்ம ஊருக்குள்ள? கட்சியில் எதுக்கு இருக்கா? அப்புறம் அந்த அம்மா அப்படி சொல்லு காய் வாங்க அந்த அம்மா கையை எப்படி கொடுக்குறாங்க? பரவாயில்ல எப்படி வராது. நான் கையை பிடிச்செல்லாம் கொடுக்க வரல. அந்த பொம்பளைக்கு என்ன தெரியும்? ஊரை போய் சுத்தி பார்த்துருக்குதான் முதல்ல. நான் ஒரே பேச்சு அந்த பொம்பளைகிட்ட போய் கேட்குறேன். 5000 ஜெயிக்குமா டிவிக்கே ஜெயிக்குமா? முதல் இது 2க்கும் பதில் சொல்லி சொல்லு. அவங்க எல்லாம் கேட்க வேணாம். இந்த அவர் 5000 நாங்க 5000 தருவான். விஜய் எவ்வளவு தருவார்? யாராலும் சொல்ல முடியுமா? காது கொடுக்காட்டி என்னப்பா? எப்படியா பணம் எப்படியா போவோம்? வீட்டுல இருந்து நான் கேட்கறேன். காது கொடுக்காட்டி பணத்தை எடுக்க விடுவானா? ஒரு அம்மா சொல்லுது. நான் கேட்க வரல. நான் எம்ஜிஆர் எப்படி கும்பலை கூட்டினாங்க அப்ப அதே மாதிரி விஜய்க்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனா எல்லாரும் சேர்ந்து புலி போட்டு புதைக்கணும்னு நினைக்கிறீங்க. சொல்ல புரியுதா? என்ன பூத்துக்கு 100 ஓட்டு விடுவோம். 100 1000 அதுக்கு மேல கிடைக்காது. 100ல இருந்து 1000 ஓட்டு வரலையும் விஜய்க்கு விழுவலாங்க. எது 10,000 ஓட்டுக்கு 1000 ஓட்டு. 1000 ஓட்டு 10,000 ஜெயிக்குமா? 900 ஜெயிக்குமா? 1000 ஜெயிக்குமா? ஐயா ஓட்டெல்லாம் கண்டிப்பா விஜய்க்கு விழுவேன். விழுவும். நான் தான் 1000 ஓட்டு விழுவுங்கிறேன். இல்லைன்னு சொன்னா தானே ஜெயிக்கிறது. இந்த தடவை குளுத்தலையில ரெட்டையில தான். அதில் மாற்ற முடியல. யாராச்சும் பந்தயம் கட்ட சொல்லு. 5000 ஓட்டுக்கு தர்றாங்க. அந்த அம்மா சொல்லு. நான் டிவிக்கு விஜய் தான் போடுவேன். காது 5000 வாங்கிட்டானா இந்த தடவை ரெட்டையில. அது எனக்கு அவருக்கு மேல பேச்சு. அவர் மனதை தொட்டு சொல்ல சொல்லு. ரொம்ப நாளா ஆகுது போய்கிட்டே இருக்குது. இல்ல இந்த தடவை தான் வெற்றி. கட்சியில பேசப்படாது. பொதுவாக தான் பேசுறேங்க. ஏன் பொதுவான ஆளை கேட்பான். கட்சி எந்த தடவை பேசாத. இந்த தடவை எது ஜெயிக்கும்? நானும் கட்சியில இருக்கேன். நீயும் பேசாத. பொதுவான மக்கள் எல்லா கட்சியில் இருக்கிறத அங்க ஒருத்தர் இருக்காரு. அவர் கட்சியில இல்ல. இல்ல அதுக்காக சொல்ல கருத்துக்கள் வந்து எப்போ இருந்தாலும் திமுக மாணிக்கம் ஜெயிச்சாரு. 9 தொகுதிக்கு எத்தனை தடவை இல்ல? மாணிக்கம் ஜெயிச்சாரு. எத்தனை தடவை வந்தாரு உங்க ஊருக்கு எங்க ஊருக்கு? இல்ல மாணிக்கம் எத்தனை தடவை அவங்க ஊருக்கு வந்திருக்காரு? எப்படி ஓட்டு போவாங்க? நானும் பேசுறேன். நாங்க எங்க ஆளுங்க ஜெயிச்சாலும் இந்த தடவை மாணிக்கம் வரலன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏன் இந்த சொல்ல உனக்கு பத்திரிக்கை கொண்டு வச்சா வரல? இல்ல பத்திரிக்கை இல்லைங்க. ஜனங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கணும். ஓட்டு போட்டாங்க.
ஆனா எழுபது வருவாரு, கருணாநிதி வருவாரு, கல்யாணம் வருவாரு. ஆனா எது ஒரு நன்மைகள் அவரால் பிரயோஜனம் கிடையாது. ரெண்டு பேரும் ஆனா ஒரு நன்மை கிடையாது. எதுக்காக ஓட்டு போடுறேன்? உங்க ஊருக்கு என்ன வேணும்? டெய்லி நீங்க உழைக்க வேண்டாம். உங்க டெய்லி 5 கிலோ அரிசி 3 கிலோ அதெல்லாம் நாங்க வாங்கிக்கிறோம். இல்ல வீட்டுக்கு கொண்டாந்து தரலங்கறீங்களா? ஓட்டு போட்டா என்ன உங்க ஊருக்கு வேணும் கேட்கணுமா இல்லையா? என்னதான் வேணுங்கறீங்க? அடுத்த தடவை போன தடவை நின்னாரு பத்திரம் ஆபீஸ் கட்டி தரேனாரு, எந்திரா ஆபீஸ் கட்டி தரேன். ஆனா இந்த தடவை வந்து பாத்ரூம் செய்யவே இல்லை. பாரு கருப்பு கோயிலுக்கு ஏங்க அடுத்து இங்க பாரு நாங்க கேட்கவே இல்லையா? எதுக்கு ஆச்சு எங்க இங்க எதுக்கு என்னதுக்குடா? ஆச்சு ஆச்சு தேவையே இல்லடா. பணம் தூக்கி போடுறேன். அந்த ஆச்சு தேவையே இல்ல. இல்ல பணம் தூக்கி போடுறது. புரியுதா? அந்த காரியம் தான் செய்ய இல்லே. முடியும். அத சொல்லி சொல்லு. கேளுடா, அந்த ஐயா குருநாட்டு என்னப்பா செய்ய முடியும்? இல்லங்க குருநாட்டுக்கு அவசரப்படாம பேசு. நான் என்ன சொல்றேன்னா அந்த இதை செஞ்சதுக்கு பதேஷ்டப்படுறேன். நீதான் பதேசப்பட்டு திமுக வந்துச்சு, முன்னாடியே ஜெயிச்சிச்சு. முன்னாடி எங்க முன்னாடி இங்க ஜெயிக்கணும் 2024 ஜெயிக்கணும்டா. எங்க தெருவுலாம் வரலப்பா ஜெயிச்சு. அண்ணா திமுக காரணம் வரல, இவரும் வரல. சொல்லிக்கிட்டு வேண்டியதான். ஜெயிச்சவன் போய் மல்லாக்கப்படுத்துக்கிறேன். பழமொழி பணம் சொல்றாங்க சம்பாதிக்க இல்லையா? யாரு ஓட்டு போடுவா? வருஷம் இதெல்லாம் இந்த நீங்க தடவை மோடிக்காக கூட்டணிக்காக ஓட்டு போடுவாங்க ரெண்டு வேளைக்கு. நாங்க எப்பவும் சொல்றதுதான் செய்வோம். சொல்லாதுக்கு மேல செஞ்சுட்டீங்களா? அந்த குடுநாட்டுக்கு அந்த வளைவு சொல்லல. நடக்கிறது தான் நாங்க சொல்லுவோம். குடுநாட்டுக்கு வளைவு சொல்லல இல்ல, செஞ்சுட்டாங்க. சொல்லாதுக்கு மேல செஞ்சுட்டீங்களா ஐயா? குடுநாட்டுக்கு செஞ்சுட்டாங்க. சொல்லாதுக்கு மேல செஞ்சுட்டீங்களா? என்ன அது எவ்வளவு கொடுத்தாலும் சரி மக்கள் வந்து இல்லைங்க, நீ கொடுக்கவே இல்லைங்க. 5 வருஷத்துக்கு கொடுங்க. 10,000 கொடுத்துட்டு போக வேண்டியதானே நீ? ஏன் அதை விட்டு சாதா 3000 கொடுத்து காரியத்தை சாதிக்கிற? இது உலகம் கடைசியில முடிஞ்சாதா? கொடுக்குறாரு. மாதம் 1000 கொடுத்துருக்கலாம்ல. அது ஒரு கொடுக்காம இல்லையா? மாதம் மாதம் தான் நீ கொடுத்து 10,000 கொடுக்கறதுக்கு 3000 தர்றேன். ஒரு பொங்கலுக்கு 1000 கொடுத்தா பரவாயில்ல. அது போல இந்த பெரிய தவறு நீ பேசாத. பண்ணது. அது அதை வந்து பாத்துக்க இங்க முடியல. 3000 கிடையாதுங்க, 500 தான் சேர்த்து. எடப்பாடி 2500 கொடுத்தாரு. 2500 கொடுத்தாரு. அவர் தோத்து போயிட்டாரு. அவர் பேசா- பேசுறீங்க ஏங்க, அவர் தோத்து போயிட்டாரு. அவரை பேசாதீங்க. இருங்க எடப்பாடி தான் கிழிச்சாருன்னு இல்ல நான் சொன்னீங்க. சொல்லவே இல்லையே. அவர் 2500 கொடுத்தாடா. அது இவன் பேசுறான், இவன் கேளு. இப்ப ஸ்டாலின் 3000 கொடுத்தது இல்லையே, ஏன் பேசுறான்? 3000 கொடுத்து 500 சேர்த்து கொடுத்துருக்காரு. 500 சேர்த்து கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான். 500 தான் சேர்த்து கொடுத்துருக்காரு, 3000 கொடுக்கல. இருக்கட்டும். 2500 எடப்பாடி இருங்க, கொடுத்தாரு. 4 வருஷம் கொடுக்கல கதை பாருங்க. 4 வருஷம் கொடுக்கவே இல்லையா? ஆமா, கொடுக்கவே இல்லை. அதெல்லாம் பேச நீ பேருங்க. 5 வருஷத்துக்கு நீ பேசிட்டு இருக்க. 4 வருஷம் 10,000 பணம் போகுது. அது பாரு. உனக்கு 3000 பெருசா உனக்கு? இல்ல 1000 ரூபாய் கொடுக்கலாம், வருஷம் 1000 கொடுக்கலாம் பொங்கல். 2000 கொடுத்ததை கூட நீ ஏன் குறைக்கிற? அவர் 2000 கொடுக்கலாம். என்ன வந்து பாரு இவங்களெல்லாம் கடல்ல இருக்கு தமிழ்நாடுன்னு உனக்கு அதை தெரியும். ஏன் நீ கடல்ல கொண்டு போற? வேண்டாம். நீ உள்ள எல்லாம் பையாரம் பத்தலாம். இல்லங்க 1000 வேணா 500 வேணாங்க. அதிமுக உங்க ஊருக்கு என்ன தண்ணி இல்லையா, என்ன இல்லைன்னு கேட்கணுமா இல்லையா? நம்ம தலைவர் அப்படிங்கறதெல்லாம் தெரியும் நினைக்கிறீங்க? என்னது? கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. 5000 கொடுக்கல, ஏன் வருஷம் வருஷம் கொடுக்கல? வருஷம் வருஷம் நான் 2000 கொடுக்கல. என்ன இது வரனா இந்த லைன்ல பைப் எத்தனை பைப் போட்டுருக்காரு? உங்க ஜாதி வந்து எத்தனை பைப் போட்டுருக்காரு இந்த லைன்ல? எது? குடிக்க தண்ணிங்க. ஒண்ணு கூட கிடையாது. நீ இப்போ என்ன பண்ணுனா ஒண்ணு கூட கிடையாது. நேரடியா ஆட்சி போனது ஜெயிச்சு 5 வருஷமா ஒரு பைப் கூட போட கிடையாது. 5 வருஷம் ஜெயிச்சு ஒரு இடத்துல பைப்பு போட்டிருக்கா இல்லையா? எங்க போட்டுருக்கு? அங்க இருக்கு செக்கா. ஏய், அது எப்பயோ போட்டது. அது எப்பயோ போட்டது? இந்த ஏங்க, வீடியோல போட்டதா? இல்ல அவர் ஒரே வார்த்தை கேக்குறேன். ஏன்டா சுடுகாட்டுக்கு இது பைப் 15 போட்டா என்னடா? வருஷம் பைப் இருக்கா இல்லையாடா? குடிக்கிறதுக்கு தண்ணி வேணாங்க, சுடுகாட்டுக்கு தண்ணி இல்ல முத. அதை கேட்டியா நீங்க? குடிக்கிறதுக்கு அப்புறம் போடல, எங்கிட்ட போய் ஜனம் கொடுத்து போட்டுருக்காங்க பைப்பு. அங்க சுடுகாடு இல்லைன்னுலாம் சொல்லாத. ஏத்தி உள்ள மல்ல அப்படின்னு வேணா சொல்லுங்க. இல்லைங்க, பைப்பு இல்லைன்னுலாம் சொல்லாத. பைப்பு இல்ல இருக்கு. தண்ணி வரலையே. அது காத்து தான் வருது. தண்ணி வரல. பைப்பு ஏய், இருக்குதா, தண்ணி காத்து போட்டு தான் விட வருது. சொன்னா போட்டு இல்லைங்க, விடுவாங்க. இல்லைங்க, குறை ஏய், கேளுங்க. பைப்பு இருக்குது, காத்து தான் வருது. போட்டுருவாங்க. தண்ணி வரலன்னுலாம் இந்த மாதிரி இங்க பாருங்க, இப்ப போய் நீ திறந்து விட தண்ணி வரும். இப்ப பேசாத நீங்க. அதுக்கப்புறம் இது செல்லுல போட்டு 1000 பேர் பார்த்ததுக்கு அப்புறம் செல்லுல போட்டு 1000 பேர் பார்த்ததுக்கு அப்புறம் சுடு தண்ணி கொண்டாந்து போடுறேன். அது கேட்ட என்ன? திறந்து விட்டுட்டா தண்ணி ஆட்டோமேட்டிக் அங்க வரும். அல்லையே அங்க வந்தா ஏன் பேசுறான்? நீ சுடுகாட்டுக்கு வீரப்ப அப்பா கொண்டு போனப்ப தண்ணி வரல, அதுக்கு காசு என்ன? கொடுத்து வாங்கிட்டு போனாங்க. அது போன் பண்ணிருக்குன்னா அவன் வந்து போட்டு விடுவான். ஏங்க குணம் செத்து போச்சு. அன்னைக்கு மோட்டர் ரிப்பேரா? அன்னைக்கு மோட்டர் ரிப்பேர்னாக்க உங்க வீட்டுல வந்து பொண்டாட்டி ரிப்பேரியா? நீ சமைக்கல என்ன எப்படி சமைப்ப? ஏங்க உனக்கு வேலை என்னங்க? உன் பொண்டாட்டியே இப்ப உடம்பு சரியில்லை படுத்து கிடக்குது. அத சமைக்கல எப்படி நான் சமைக்க? செத்து போனதை பேசினா நீ உயிரோட இருக்கிறத பேசிட்டு இருக்க நீ. உண்மை எதாவது சொல்லுவான். எங்க செத்து போய் தண்ணி இல்ல, நீ அதை விட்டுட்டு நீ உடம்பு சரியில்லாத பேசிட்டு எப்படி தண்ணி விடுவா உனக்கு? அப்புறம் பாரு. மோட்டர் ரிப்பேர் ஒத்துக்க ஐயா, பைப்பு ரிப்பேரு ஒரு வருஷமா பைப்பு ரிப்பேர்னா ஒத்துக்க. அதை விட்டுட்டு தண்ணி வந்துச்சுன்னா பொய் சொல்லப்படாது.
2 பேரும் செத்து போனதுக்கு காது கொடுத்து தண்ணி வாங்கிட்டு போனாங்க. எத்தனை காரியத்துக்கு போற தண்ணியே ஏங்க வரலங்க நீங்க ஏங்க தண்ணி திறந்து விடணும். இல்ல இப்ப வீரப்பட கேளு தண்ணி வந்தானே பணத்தை தூக்கிட்டு போனாங்க. அந்த ஊரு தண்ணியா சுடு தண்ணி வரல குடி தண்ணி வருதா அது இல்லாம அடிப்பைப்பும் இருக்குது. எங்க இருக்குது அடி பைப்பு? அந்த பச்சால பூசா போட்டுருக்கீங்க நீ 5 வருஷத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 பைப்பு சுடுகாட்டுக்கு இல்ல சுடுகாட்டுல தான் இருக்கு. சுடுகாட்ட பேசல குடிக்கிறதுக்கு எத்தனை பைப் போட்டு வச்சிருக்கீங்க? நீ ஏன் உங்க ஆட்சியில போடுறது? நான் தான் தோத்து போயிட்டோமே பேசல எங்க ஆட்சியில. ஜெயலலிதா பீரியட்ல போட்டுருக்கலாம் இல்ல அண்ணா எடப்பாடி அரசுல போட வேண்டியதானே. இன்னைக்கு போய் சொல்ற தோத்து அதுக்காக போட்டு போடல. இது முசிறி புத்தையும் அடிக்கல் நாட்டினது. கலைஞர் பீரியட்ல தண்ணி திறந்து விட்டாங்க. ஆனா இந்த தண்ணிய ஏன் பழையபடி ஜெயலலிதா 2 தடவை ஆண்டுச்சுல எதை பத்தி பேசக்கூடாதுங்கிற உங்க ஆட்சி நடந்த பத்தி ஏயாச்சு இல்ல போக்கடிச்சிட்டாங்க. இன்னைக்கு மட்டும் சொல்ற இங்க பாரு குடி தண்ணி பைப்பு போடல அண்ணா திமுகவில், அதனால தோக்கடிச்சாங்க. அண்ணா திமுக பிறல எந்த தண்ணியும் கொடுக்கல ஜனங்களுக்கு, எந்த வசதியும் செய்யல, தோக்கடிச்சிட்டாங்க. நீங்க வந்து எதுவுமே செய்யல, உங்களையும் தோக்கடிப்பாங்க. அவ்வளவுதான் ஐயா. இப்ப வந்து குடிக்க தண்ணி இல்ல, சுடுகாட்டுக்கு தண்ணி இல்ல. என்ன போட அப்படி ஏயா இப்ப சொல்லியா நீங்க என்னன்னா சுடுகாட்டுல தண்ணி இல்லங்கிறேன். சுப்பம்னே வாஸ்து வந்து அண்ணா திமுகவும் செய்யலைங்க, தோக்கடிச்சிட்டாங்க. அப்புறம் சொல்லிடுங்க திமுகவும் செய்யலைங்க. சரி விஜய் வந்து வந்தா செய்யலாங்கன்னு வந்தால வந்தால அப்ப அவனை விட வேண்டியதானே. நீங்க 2 கட்சிக்காரங்களும் சேர்ந்து அவனை விஜய்க்கு அது சின்னம் கொடுக்கல. அது அரசாங்கத்தை பார்த்து முடிவு பண்ண போய் வந்தா திறமை இருந்தா ஜெயிச்சிட்டு போறேன். நாங்க இப்ப இதுல போட்டேன், நீங்க மதுரையில போட்டேன். அங்க கும்பல் கூடாத கருவில கூடிச்சு 41 பேர்த்த கொண்டு விட்டானே. அவன் கத்தில எடுத்து குத்துனானா? அப்புறம் என்ன அப்படி சொல்லக்கூடாது, பொய் பேசக்கூடாது. பொய் பேசக்கூடாது. பொய் பேசினா இங்க கேளு, வேற ஒரு கடவுள் ஒருத்தன் பாத்துக்கிட்டு இருக்கேன். பொய் பேசாதீங்க. 2 கட்சிக்காரங்களும் சரி பண்ணி கொடுத்து நீங்களா கொண்டு அறிவு எங்க போச்சு? அடுத்தவனுக்கு சொல்லி உனக்கு அறிவு எங்கயா போச்சு? 2 கட்சிக்காரன் துறா பண்ண உனக்கு அறிவு எங்க போச்சு? போலாமா அந்த இடத்துக்கு? உள்ள போவாத உள்ள நீ மீறிட்டு வந்து உள்ள போவாத கும்பல்ல போட்டு அந்த ஆம்புலன்ஸுக்கு வழியை கொடுங்க. வரட்டும்னு அது வந்து நெருக்கி ஆனா மைக்கில் எல்லாம் கேளு என்ன பண்ணுனது அத்தனையும் பொய் பேச அறிவுங்கிறது விஜய் எப்படா மக்களை காப்பாத்துவேன்? சொந்த அறிவு கொஞ்சம் கூட கிடையாது விஜய்க்கு. அதுவும் இல்லாம வந்தானா? ஆமா ஆமா அறிவு இல்லாம தான் போய் கூட்டத்துல. அதுவும் இல்லாம எப்படி ஒரே எடப்பாடி வந்தாருங்க, கும்பலா இருக்கு. எங்க நான் என்ன பேசினாரு? கும்பல் அங்க இருந்து உள்ள கொண்டு விட்டாரா? பச்சை கும்பலுக்குள்ள விட்டாரா? கும்பலுக்குள்ள கொண்டே பச்சை விட்டாரா? இங்க என்ன கும்பல்? கும்பல் எடப்பாடி வந்தாரியா? கும்பலுக்குள்ள கொண்டே பச்சை விட்டாரா? எங்க நின்று பேசினாரு? அவன் அறிவு இருக்கு அவனுக்கு. இப்ப கும்பலுக்குள்ள கொண்டே விடுறாயா மாடு மேய்ச்ச மாதிரி. அறிவு கொஞ்சம் கூட கிடையாது. பொய்யா பேசாதீங்க. பொய்யா பேசினீங்கன்னா நீதி இல்ல பதில் சொல்லுவீங்க. ஏடா கும்பலுக்குள்ள கொண்டே பச்சை விடலாமா நீ சொல்றான்? அவனை வந்து கெட்டவனு சொல்லாதீங்க. அவன் பேசுறான், அவனை பேசப்படாதுன்னு சொல்றான். அவனை கும்பலுக்குள்ள கொண்டே பச்சை விடுவானே அவனாச்சே. விஜய் கொண்டே கும்பலுக்குள்ள பச்சை விட்டாங்க. ஆனா ஓட்டிட்டு போனேன். அவன் ஓட்டி போய் கும்பலுக்குள்ள விட்டு மேல நின்று பேசுறான் பாரு. 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பேசுறானே அவன் போனுச்சு. பாட்டிலுக்கு 10 ரூபா பேசுவேன், 50 ரூபா பேசுவேன். இது மேல வந்து இப்போதைக்கு ஆட்சியாளது மோடி, கீழே ஆட்சியாளது திமுகவில் வந்து கருணாநிதி மாவன் முக ஸ்டாலின். நான் சொல்ற கேளு, அவசரப்படக்கூடாது. அது எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப அவனை தான் கொலா சொல்லுவாங்க. எப்படி நீ மட்டும் திமுக நீ போய் கேணியில விழுந்தா 6 பொறுப்பாங்க. நீ எப்படி திமுக கொலா சொல்றியா இல்லையா? நான் சொல்றேன் ஒண்ணுமே செய்யலங்கிறேன். அதத்தான் கொலா தானே சொல்ற. நீ கொண்டு போய் மாட்டுத்தனமா எரும மாட்டு மேல போய் கும்பலுக்குள்ள கொண்டு பச்சை விட்டு செத்து போனது 6 பொறுப்பு. ஐயா எரும மாட்டு மேல விடுவேன், பசு மாட்டு மேல விடுவேன். அது தேவையில்லை. 2 கண்ணு தெரியாத கூட என்ன சொல்லுவேன்? ஐயா விஜய் மேல தான் தப்பும்பாங்க. எப்படி தப்புன்னு சொல்ற? கும்பலுக்குள்ள கொண்டு போய் கேணிக்குள்ள கொண்டு பச்சை விட்டு 6 ஜாவா. இப்ப நான் தான் என்ன சொல்றேன், மதுரையில கூட்டம் போட்டேன், அதோட இங்க கும்பல் கூடவா? அங்க எத்தனை பேர் செத்து போனாங்க உனக்கு? எப்படி அங்க செத்து போயிட்டாங்க? அது எப்படி வெளியே சொல்லாம இது மட்டும் பேப்பர்ல வந்துச்சு? இது பேப்பர்லன்னா ஒரே கூட்டத்துக்குள்ள செத்து போனாங்க. அங்க மட்டும் அவன் அறிவு இல்லைங்க. அங்க மட்டும் எந்த கூட்டத்துல செத்தாங்க? சரி ரைட்டு, அதை விடியா திருச்சியில கூட்டம் போட்டாங்க, கூட்டம் போட்டு அங்க செத்தாங்களா? ஒண்ணுமே அராஜகம் நடக்கலையா? என்ன நடந்துச்சு? அது உனக்கு நீ போனதால தெரிஞ்சிருக்க. அப்ப நீ போயிட்டு இவனை பச்சையில கொண்டு போய் அங்க விட்டுருக்கணுமே கரூருக்குள்ள. அப்ப நீ எத்தனை கும்பலுக்கு இவாரு கரூருக்குள்ள கொண்டு போய் இவனை விட்டு அப்ப நீ எத்தனை கூட்டத்துக்கு போய்க்க? நீ எத்தனை கூட்டத்துக்கு டிவி கேட்ப? அதான் உனக்கு போனதால தெரியும் உனக்கு. அப்ப நீ போவாதாலே இவ்வளவு பேசுனா
நான்லாம் போனேன், நான் எவ்வளவு பேசணும். நீ தான் அதான் போனதான் தெரியும் அங்க செத்து போனது யாரு பொறுப்பு? அதனாலதான் போகாம வந்து எவனோ இவன் ஒருத்தன் செத்து செஞ்ச போனா தப்புக்கு அவன் செஞ்சுட்டான்னு சொல்றது. சுடுகாட்டுக்கு போனா நான் சொல்ல கேளு, எவனோ போகாத இடத்துக்கு போகாம இருந்துட்டு அவன் போனது மாதிரியே நீ போனது மாதிரியே அவன் செஞ்சுட்டான் செத்து போனாங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லு. 42 பேர் செத்து போனாங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லு. 42 பேர் செத்துட்டாங்க. அது போதும், நீ போயிட்டே சரியான செஞ்ச வேலை இல்ல. அது போய் அது அப்புறம் அது கோர்ட்டு அதெல்லாம் கோர்ட்டு எல்லாத்தையும் கோர்ட்டே வந்து நீதி அங்க மேல வச்ச கடவுளை வச்சாங்க. அதுதான் கோர்ட்டே வந்து கோர்ட்டு அதான்ப்பா. கோர்ட்டே தவறா சொன்னாலும் மேல தவறா சொல்ல கடவுள் மாட்டாங்க. எந்த ஜட்ஜி அப்படி கோர்ட்ல தப்பா சொல்லுதா அது வந்து கடவுள் பாப்பாங்க. ஆமா அது பாப்பாங்க. சொல்லுதா உள்ள போயிட்டு அவனை நம்ம உள்ள போறது அது அப்பதான். நம்ம உள்ள போயிட்டு உள்ள போறது அப்பதான். கோர்ட்டு தப்பா சொல்லிட்டாங்க நான் ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு விடுவானா? ஐயா நேர்மையா சொன்னா நாயம் இல்லாட்டி அந்த சர்ச்சுக்கே கடவுள் பச்சை உள்ள கொண்டு போய் விட்டது பெருமாளே தவறுன்னு சொல்லுவாரு. எது கண்ணு தெரியாத கூட தப்புன்னு சொல்லுவாங்க. பச்சை பஸ் எல்லாம் விட்டாதான் தப்பு எல்லாம் எவனும் சொல்ல மாட்டான். அவன் டயம் எத்தனை மணிக்கு கேட்டிருக்கேன்? 3 மணில இருந்து 7 மணி நேரம் டயம் கேட்கவே இல்லை. டயத்தை மீறி தான் போயிருக்காரு. பேப்பர்ல போய் கொட்டை எழுத்துல எழுதிக்க. பச்சை உள்ள விட்டது போலீஸோட தப்பு. அதை மீறி உள்ள போனது அவன் தப்பு. ஐயா அதெல்லாம் கிடையாது. இங்க வந்து இப்ப ஃபர்ஸ்ட் எங்க அங்க மாவட்டத்துல இருந்து சொல்றதுல இது பண்ண போறாங்க. 19ஆம் தேதி நீ போய் டீய போட கையில பண்ண முடியாது, பண்ண முடியாது. வாய்ப்புல விசாரிக்க போகவே மாட்டாங்கன்னு என்ன விசாரிச்சு என்ன மாவட்ட பண்றது? செயலாளர் எல்லாம் தூக்கி ரிமாண்ட் பண்ண போறாங்க. அவங்களே பயந்துகிட்ட நீதிமன்றத்திலே ஒளிஞ்சுக்கிட்ட தலைமறைவு. ஐயா நீதிமன்றத்துல அவங்களே யோசனை பண்ணி தான் சொல்லணும். அவங்களே யோசனை பண்ணி தான் சொல்லணும். நீதிமன்றத்திலேயே அங்கே ஹைகோர்ட் இருந்தாலும் சரி, சுப்ரீம் கோர்ட் இருந்தாலும் சரி, யோசனை பண்ணி தான் சொல்லணும். யோசனை பண்ணி சொல்லலாம். கடவுள் வந்து அவங்களுக்கே கூலி கொடுப்பாங்க. அவங்களுக்கே தெரியும். அவங்களே தெரியும். அவங்களுக்கே தெரியும். அவர் வந்து எத்தனை மணிங்க? பகல் 12 மணிக்கு கொடுத்ததா? 12 மணில இருந்து 7 மணி நேரம் டைம். அதெல்லாம் கணக்கு இல்லை. அப்படியெல்லாம் வரக்கூடாது. இல்லைங்க அது ஓவர் டைம். அது அதனாலதான் இந்த டைம் கொடுத்தாரு பாருங்க. 12ல இருந்து 7 மணிக்கு டைம் கொடுத்தாரு பாருங்க. ஒரு 1 மணி நேரத்தில் வந்திருக்கணும். 12ல இருந்து 1க்கு வந்திருக்கேன். உள்ள 1:30 2க்கு உள்ள வந்திருக்கானே. 7 மணிக்கு கொடுத்ததுதான் வந்து தவறு. அது கும்பல் ஏறி போச்சாங்க. கொடுத்தது யாரு? டைம் கொடுத்தது யாரு? அவன் கொடுப்பான். ஐயா நீ ஐயா போற? அவன் கொடுப்பான். நீங்க ஏன் போனா? இது என்ன அப்படி? இது என்ன கேள்வி? பொறுப்பு எடுத்துக்கிறது யாரு? உள்ள போய் கையை கட்டிக்கிட்டு உள்ள நிக்கிறதா யாரு? அது நின்னாலும் பரவாயில்ல. 2 பேரும் தான் நினைக்கிறீங்க. அது நின்னாலும் பரவாயில்ல. இல்ல பரவாயில்லன்னா ஜெயிலுக்கு போக வேண்டியதா? நம்ம என்ன பண்றோம்? பரவாயில்லன்னா ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். ஐயா ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. ஆனா வந்து குற்றம் சொன்னா அது என்னைக்கா இருந்தாலும் தப்பு. அது குற்றம் தான். ஐயா 2 கட்சிக்காரங்களும் சதி செஞ்சு விட்டீங்க. அங்க போய் சொல்லுங்க நீங்க. 2 கட்சிக்காரங்கள அது வந்து அது கோர்ட்ல போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது தப்பு, அரசாங்கம் தாங்க தப்புன்னு அங்க போய் உனக்கு நீ போய் சொல்லலாம். இப்ப எனக்கு டைம் கொடுங்க, மனு போடலாம். அவரு இதை மனு போடலாம் போய். ஐயா விஜய் செஞ்சது பச்சை கூட்டது இல்ல. 12ல இருந்து 7 மணி கொடுத்தாங்க. டயத்துக்குள்ள வந்துட்டாரு. என்ன விஜய் கரெக்டா தான் செஞ்சாரு. என்ன சொல்றது? ஓவர் டைமாவே இருக்கட்டும். அங்க முக்கியமானவங்க யாரு? கரூர் மாவட்டத்துக்கு கலெக்டர் இருக்காரு, சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இருக்காரு. ஏன்னா இவ்வளவு வேகமே இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியாம உள்ள போந்துட்டாரா? அவங்க போவாதேன்னு சொன்னாங்க. வீடியோ போந்துட்டாரான்னு கேட்கிறேன். போலீஸ் போவாதேன்னு சொன்னாங்க. வீடியோ வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் போகலன்னு சொன்னாக்க போகாம தான். இப்ப ஒரு மனுஷன் ஒரு அதிகாரி சொல்றாங்கன்னா கேட்பாங்க. கேட்காம எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனால் வந்து இது வந்து சரியான செஞ்சதா இல்லையா அதை மட்டும் சொல்லு. டெல்லி போயிருக்காங்க விசாரணைக்கு. அங்க வீடியோ வச்சிருக்காங்க. நாங்க போவேணான்னு சொன்னா மீறி போனாரு அப்படின்னு அவங்க கோர்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க. அதுதானே நம்ம சொல்ல முடியும். நான் எதையும் இவனை மாதிரி நான் பேசல. அங்க சொன்னதா பேசுறேன். 2 பேர் சதி பண்ணி விட்டு. இல்ல நான் சதி பண்ண. நீ ஏன் போய் மாட்டாத? சதி பண்ண உனக்கு எனக்கு பிடிக்கல. நீ ஏன் போற அந்த இடத்துக்கு? அப்ப பிடிக்கல. எல்லா இடத்துக்கும் பிடிக்கல. போகாம 2 பேரும் எதிரி. உன் பேச்ச விடுவில. போகாதனா அப்ப எந்த இடத்துல தான் போய் அவன் ஆள் நிப்பாட்டி அவன் ஜெயிக்கிறது முதலமைச்சர் ஆகுது. அதை இப்ப சொல்லு. அதான் ஜெயிலுக்கு போகணும். என்ன ஜெயிலுக்கு போயிட்டு அப்புறம் முதலமைச்சர் என்ன? இப்ப ஜெயிலுக்கு போயிட்டு முதலமைச்சர் அவன் என்ன கத்தி எடுத்து போற பக்கம் போற பக்கம் போய் எங்க செத்துட்டேன்? இப்ப எங்க போனாரு? எங்க செத்து போனாங்க? எங்க செத்து போயிட்டேன்? இது மாதிரி கூட்டம் எங்க போட்டேன்? இன்னுமே மாநாட்டுல போட்டேன். அங்க கொண்டுட்டாங்களா? இனிமே நீங்க போடவே முடியாத கூட்டம். என்ன போடவே முடியாது? அதுதான் நான் சொல்லிட்டேன். போட முடியாது நீ சொல்லக்கூடாது. சொல்றதா? நீதியில வந்து சர்ச்சை சொல்றாங்க. அவங்களே பொய் சொல்லிட்டாங்க. பொய் சொல்லிட்டானா மேல வச்ச கடவுளுக்கு அவன் பதில். விஜய் இன்னமே கூட்டம் போட முடியாது. ஊருக்குள்ள எந்த ஊருக்குள்ளேயும் உள்ள கூட்டம் போட முடியாது. விஜய் எங்க காட்டுக்குள்ள சுடுகாட்டுக்குள்ள போடலாம். எல்லா கட்சியும் தான்
எல்லா கட்சிக்கும் சுடுகாட்டில் போடலாம், தடுச்சு காட்டுக்குள்ளே போடலாம். ஊருக்குள்ளே எந்த கட்சியும் கூட்டம் போடப்படான்ட்டேன். நீ வேணால் முடிஞ்சால் போட்டு பாரு, இந்த அதே இதில் போட்டு பாரு, வேணா போட சொல்லு. கரூருக்குள்ளே ரவுண்டானாக்குள்ளே எங்கே வேணால் போட்டு பார்க்க சொல்லு. யாருமே போடப்படாது டவுனுக்குள்ளே இந்த மேலே. எப்படிங்க பஸ்ஸு கூட்டம் முடிஞ்சு போகுது, 3 பயலுக்கு பஸ்ஸை பின்னாடியே விரட்டிட்டு போய் பஸ்ஸில் மோதி கீழே விழுவுறான் டயரில். அவன் புள்ள பார்த்த மனது எவ்வளோ வேதனைப்படும். இவன் கூட்டம் போட்டுட்டு போயிட்டான் பேசாமல். செத்து போனவெல்லாம் 10 வயசு புள்ள, 5 வயசு புள்ள, இவனுக்கெல்லாம் யார் பயன் சொல்கிறது? அந்த அறிவு கூட கும்பலுக்குள்ளே போனால் செத்து போகிறான்னு அந்த அறிவு இல்லையே. அப்புறம் எப்படி ஒரு வந்து வேட்பாளரை போட்டு ஜெயித்து ஜனங்களுக்கு செய்ய போகிறான்? அப்புறம் பஸ்ஸு போனதுனால தானே செத்து போனாங்க. இன்னும் அது வேற ஜாவனுங்கிறான் போல இருக்குது. பஸ்ஸு கடியில் விழுந்து பஸ்ஸை விட்டதுனால தானே செத்து போனது. ஆமாம் ஆமாம், வேலு கடியில் விட்டதுனால தான் செத்து போனாங்க. இதான் செத்து போனாங்க, பஸ்ஸில் விழுந்தா கீழே விழுந்தா போட்டு அமைக்கியே செத்து போனாங்க. இல்லைங்க, கரூர் மாவட்ட செயலாளர் இருக்காரு, இந்த புசி ஆனந்தெல்லாம் இருக்காங்களே, அங்கே ஜனங்க நிற்கிறதுக்கு சாக்கடை இருக்குது, அதை மேலே இருந்து தொங்கி கீழே விழுவுறான், கரண்ட்டு கீழால் போகுது, எதையுமே பார்க்கல. அந்த இடத்துல கூட்டம் போடுறதுக்கு அவன் தான் போலீஸ் தான் சொன்னாங்கன்னு இவங்களும் போய் கையெழுத்து போட்டு உள்ளே போகிறாங்க. ஆமாம் ஆமாம், நீங்கள் கூட்டத்தை நம்ம 30,000 பேர் வர்றேன், அந்த இடத்துல கூட்டம் போதுமா, ஜனங்க நிற்கிற போதுமானு போய் பார்க்கணுமா இல்லையா? என்ன நீ போய் கூட்டம் போடுற? நீ 12 மணிக்கு வர, 1 மணிக்கு வர்றேங்கிறது 7 மணி 8 9 மணிக்கு வர்றது. இன்னும் கட்சி சின்ன வாங்கலை, ஜெயிக்கலை, ஒரு 10 எம்எல்ஏ கூட ஜெயிக்கலை. அப்போவே இப்படி நிர்வாகம் சரியில்லாமல் இருந்தால் இன்னும் நாளைக்கு 50 எம்எல்ஏ வந்துட்டானா என்ன ஆகும்? டிவிகே காரங்க பூரா டிவிகேன்னு சட்டசபைக்குள்ள இவங்க தான் போய் விழுவாங்க. மந்திரியெல்லாம் உள்ளே போக முடியாது, இந்த காலி பயலுக்கு தான் போய் உள்ளே விழுவணும். அதான் விஜய் கட்சிக்கு எம்எல்ஏ போ வந்தாங்கன்னாக்கா எல்லாத்தையும் வெட்டி அப்படியே கொண்டுட்டே போயிடுவாங்க. ஆனால் நீ எல்லாம் முட்டாள்தனமாகவே பேசாது, எப்போ பார்த்தாலும் போட வேணாண்டாங்கடா உங்களுக்கு. அப்புறம் திருப்பி பேசுகிறேன், எப்போ சிட்டிக்குள்ளே எந்த கட்சிக்காரனும் கூட்டம் போட முடியாது. அது கூட்டம் போடுறேன் இல்லை கூட்டம் போடாமல் இருக்கேன் சொல்ல புரியுதா? ஆனால் வந்து இப்படியெல்லாம் சதி பண்ணாதீங்க. ஆமாம் ஆமாம், அறிவுள்ளான்னு சொல்லிட்டு போ. ஆமாம் ஆமாம், அறிவுள்ள தான் செய்வாங்க. நீ என்ன சுபம் இப்படியே பேசுறீங்க? ஐயா அங்கே பாருங்க, எலெக்ஷனில் 3 பேர் நிற்கிறாங்க, சதி பண்ணி தான் ஜெயிப்பாங்க. நீ அதுக்கெல்லாம் திறமையாக இருந்தால் தான் பணம் கட்டணும். அவன் சதி பண்ணி ஜெயிச்சு விட்டானா, அவன் திறமையாக இருந்து ஜெயிச்சான். சதி பண்ணா தாண்டா அரசியலில் ஜெயி